இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்தில் 2வது இயேசு நம்மோடு நிகழ்ச்சியில் தேவன் இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக சபைக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே அதை வாசிக்கிறேன். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உங்கள் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் மூலமாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையரங்களிலிருந்து கூறுகிறார். அருமையான தேவபிள்ளையே, அருமையான ஒரு தேவ வசனத்தை கேட்டீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அங்கே சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் மூலமாகவும் வருகிறது. இந்த நாளில் தேவன் சபை பிள்ளைகளை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து என்னாலே ரட்சிப்பு வருகிறது என்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் போராட்டங்களிலே கண்ணீருக்குள்ளே கடந்து போனாலும் இந்த மாதத்திலே ஆண்டவர் அவைகளில் நின்று உங்களை நிச்சயமாகவே விடுவிப்பார். அது மட்டுமல்ல, அவர் அருளும் பலன். ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். தன்னுடைய ஈவுகளினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். அருமையான தேவபிள்ளையே, இந்த மாதத்தில் நீங்கள் நினையாத, நீங்கள் எண்ண முடியாத மேன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, அவர் அருளும் பலன் அவரோடு கூட வருகிறதா. உங்கள் செய்கைக்கு தக்க பலனை அப்பா பிரதிபலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தரோடு நடக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழுகிற போது இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையதாக மாறிவிடுகிறது. அருமையான தேவபிள்ளையே, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். சங்கீதம் 34:10 சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்படி தேடுகிறீர்கள்? அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வழக்கம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை இருக்கிறதா? நீங்கள் இருக்கிற சபை கூடுகிற வேலையெல்லாம் சபைக்கு ஓடி போகிற வாழ்க்கை இருக்கிறதா? அருமையான தேவபிள்ளையே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மதம் சார்ந்து வாழ பழகி கொண்டார்கள் ஒழிய கிறிஸ்து சார்ந்து வாழுவதை இழந்து போனார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு சண்டே சர்வீஸ் போனால் போதும், வாரத்தில் ஒரு சர்வீஸ், ஒரு 3/4 மணி தியாலம், அது இருந்தால் எங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட்டு விடும் என்று நினைக்கிற மதம் சார்ந்தவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் கிறிஸ்து சார்ந்தவர்களோ இல்லாமலே போய்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, வசனம் சொல்கிறது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதலை அநேகர் விடுகிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில அங்கே ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நான் என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து உங்களை மகிழப்படுவேன். தேவனுடைய சமூகத்துக்கு வராதவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து என் வீட்டின் நன்மைகளினால் அவர்களை திருப்தி ஆக்குவேன். சபைக்கு வராதவர்கள் வாழ்க்கையில சபையினுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம் எப்படி வரும்? அதனாலதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் ஆசீர்வதிப்பாராம். அதனாலதான் சீயோன் குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. 2வது காரியம், ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் அருளின் பலன் அவரோடு கூட. ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய கண்களில் தயவு உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய பார்வையில் இருக்க வேண்டும். அருமையான தேவபிள்ளையே, துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் பிரகாரங்கள் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. எப்போதும் தேவனை உயர்த்துங்க. ஆண்டவரே, வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், உம்மால் ஆகக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? இப்படி நீங்கள் சொல்லி துதித்து தேவனை ஆராதிக்கிற போது நிச்சயமாகவே தேவன் அருளும் பலன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இன்றைக்கு அநேகருடைய கண்கள் குருடாய்ப்படுறதுனால தாங்களே கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு வாழுகிறார்களுடைய தேவனுடைய ஈவிலே, தேவனுடைய கிருபையிலே வாழ பழகவில்லை.
அருமையான தேவபிள்ளையே, மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் அருளும் பிரதிபலன். பிரதிபலன் என்பது நீங்கள் செய்யும் நன்மைக்கு தக்கதாக தேவன் அளிப்பது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த கனம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசுவுக்கு ஊழியம் செய்தீர்களா? இல்லாவிட்டால் உங்கள் சுயத்துக்காக, உங்கள் சுய இச்சைகளுக்காக ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு வருகிறீர்களா? அருமையான தேவனுடைய தேவனுடைய இதயத்தின் ஏக்கத்தை அறிந்து தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிற போது, தேவனுக்கு நீங்கள் பிரயாசப்படுகிற போது, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அவர் அளிக்கும் பிரதிபலன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இந்த மாதத்துல இந்த 3 காரியங்களை நீங்கள் தியானித்து நடப்பீர்களானால், இந்த ஏசாயா 62 அதிகாரத்தின் 11 வசனம், இது வாக்குத்தத்தம் உங்க வாழ்விலே நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கம் நீங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே இந்த இயேசு நம்மோடு தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாய், இந்த மகிமை வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த தேவ செய்தியை கேட்கிற வீடுகளில் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவனுடைய கருத்தின் கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய மகிமையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த நாளில் மன்றாடி செபிக்கிறேன். தகப்பனே, மேலானதை மேன்மையானவளை காண பண்ணுங்க. கண்ணீரை களிப்பாய் மாற்றி தடைகளை உடைத்து ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலையான நித்தியமான மகிமைகள் வெளிப்பட அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்கள் இருந்தால் எங்களோடு கூடி ஆராதிக்க ஓடி வாருங்கள். தேவனுடைய நன்மையை மேன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.